இந்த உலகத்துல நிறைய பேர் சிவனை நம்புறாங்க. ஆனா எல்லாரோட குரலும் அவருக்கு போய் சேருமா? தெரியாது. சில குரல்கள் மட்டும் பிரார்த்தனை இல்லாமலே அவர் இதயத்துக்குள்ள நுழையும். அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் ஒரு அம்மாவின் அழுகை. இந்த கதை எந்த அரண்மனையிலையும் தொடங்கல. ஒரு சின்ன ஏழை குடிசையில தான் தொடங்குது. மண் சுவர்கள், ஒழுகுற கூரை, மாலையில ஒரே ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு. அந்த வீட்டில இருந்த அம்மா பெயர் மீனாட்சி. வயசு 45. கைகள்ல சுருக்கம், முகத்துல சோர்வு, கண்ணுல எப்பவும் ஒரு பயம். அவளோட வாழ்க்கை முழுக்க ஒரே ஒரு மனிதனுக்காகத்தான். அவளோட மகன் கார்த்திக். கணவன் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல போயிட்டார். அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு உலகமே சுருங்கி போச்சு. கூலி வேலை, வீட்டு வேலை, யாரு என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த ஒரு எண்ணம் தான் அவளை உயிரோட வைத்தது. கார்த்திக் நல்ல பையன், அம்மாவை மதிக்கிறவன். ஆனா வாழ்க்கை அவனுக்கு எப்பவும் சுலபமா இல்ல. படிப்பு முடிச்சு வேலைக்கு போனா. ஆனா வேலை நின்னு போச்சு. கடன் சேர்ந்தது. நண்பர்கள் தூரமாயிட்டாங்க. ஒரு நாள் சாயங்காலம் அவன் வீட்டுக்குள்ள வந்தான். அவனோட முகத்துல ஒரு விதமான வெறுமை. அம்மா, நான் தோத்துட்டேன். அந்த ஒரு வாக்கியம் மீனாட்சியோட மார்பை கிழிச்ச மாதிரி இருந்தது. அவள் எதுவும் சொல்லல. அவனோட தலையில கை வச்சாள். ஆனா உள்ளுக்குள்ள அவளோட மனசு அழ ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இரவு மீனாட்சிக்கு தூக்கம் வரல. கார்த்திக் தூங்குற மாதிரி நடித்தான். வீட்டுக்குள்ள அமைதி. ஆனா அந்த அமைதி பாரமா இருந்தது. சிவன் படத்துக்கு முன்னாடி மீனாட்சி உட்கார்ந்தாள். கையில் பூ இல்ல, வாயில மந்திரம் இல்ல. அவளால பேசக்கூட முடியல. கண்ணீரே பேசிச்சு. ஈசா, என் பிள்ளையை என்கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்க. அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவனை மட்டும் காப்பாத்துங்க. அவளோட அழுகை சத்தமில்லாம வந்தது. ஆனா அது ஆயமா வந்தது. அது கேட்கப்பட வேண்டிய அழுகை. அதே நேரம் கைலாசத்துல ஒரு விதமான அமைதி. சிவன் கண்களை மூடினாரு. அவர் நெற்றியில சிறு சுருக்கம். இந்த குரல் பிரார்த்தனை இல்ல, வேதனை. அந்த அம்மாவின் அழுகை பூஜையா இல்ல, அது உயிரோட கேள்வி. சிவன் மெதுவா சொன்னார், அவளுக்கு நான் பதில் சொல்லணும். அடுத்த நாள் காலை கார்த்திக் வீட்டை விட்டு வெளியே போக முடிவு பண்ணினான். எங்க போறான், என்ன பண்ண போறான், அவனுக்கே தெரியும். வாசல் தாண்டும் போது ஒரு முதியவர் அவனை நிறுத்தினார். தம்பி, நீ ஓடுற பாதை உனக்கு தீர்வு தராது. நிக்க தெரிஞ்சவனுக்குத்தான் வாழ்க்கை வழிகாட்டும். அந்த குரல் விசித்திரமா இருந்தது. அவனோட மனசுக்குள்ள ஏதோ அசைந்தது. அந்த நாளே ஒரு சின்ன வேலை கிடைச்சது. பெரிய சம்பளம் இல்ல, ஆனா அவனுக்குள்ள நம்பிக்கை திரும்ப வந்தது. நாட்கள் நகர்ந்தது. கடன் மெதுவா குறைந்தது. கார்த்திக் சிரிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் மீனாட்சி சிவன் கோவிலுக்கு போனாள். எதுவும் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ள. நீங்க உண்மையிலே என் அழுகைய கேட்டீங்களா? அந்த நேரம் அர்ச்சகர் சொன்னார், அம்மா, நேத்து ராத்திரி லிங்கத்துல தண்ணீர் தானா வழிந்தது. மீனாட்சி கண்ணீர் விட்டாள். இந்த முறை வேதனையால இல்ல, நன்றியால. அன்று இரவு அவள் கனவுல சிவனை பார்த்தாள். அம்மா, உன் அழுகை என்னை எழுப்பிச்சு. உன் பிள்ளைய நான் கைவிடத, நீ அழாத. இன்னைக்கு கார்த்திக் பெரிய பணக்காரன் இல்ல, ஆனா அவன் உயிரோட இருக்கா. அவன் மனசு அமைதியா இருக்கு. மீனாட்சி இன்னும் சிவன் முன்னாடி உட்காருவாள். சில சமயம் கண்ணீர் வரும். ஆனா இப்போ அந்த அழுகை வேதனை இல்ல, நன்றி. இந்த உலகம் உன் கண்ணீரை பார்க்காமல் போகலாம். ஆனா ஒரு அம்மாவின் அழுகையை சிவன் கேட்காமல் இருக்க மாட்டார். ஓம் நம சிவாய.